இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் அன்பு சகோதரமே, 50வது அதிகாரம் இதுதான் தொடக்க நூலினுடைய கடைசி அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நாம் யாக்கோப்பினுடைய அடக்க சடங்குகளையும் யோசேப்பினுடைய இறப்பையும் நாம் பார்க்கிறோம். அன்று எகிப்திய முறைப்படி அந்த இறந்த உடலை கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மருத்துவ முறைப்படி அதை முறைப்படுத்த. அது மட்டுமல்ல, 70 நாட்கள் அவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அதன் பின் யோசேப்பு பார்வோன் மன்னனிடம் அனுமதி கேட்டு அவருடைய பரிவாரத்தோடு, பெரிய பரிவார படைகளோடு யாக்கோப்பை யோசேப்பு அந்த மூதாதையர்களுடைய அவர்களுடைய கல்லறைக்கு, மம்ரே அந்த இடத்திற்கு எடுத்து செல்லுகிறார். அங்கு மக்கேபேலா என்ற அந்த நிலத்தில் இருந்த குகையில் இவரை அடக்கம் செய்துவிட்டு எகிப்திற்கு திரும்பி வருகிறார். இங்கே ஒரு சின்ன நிகழ்வு நடக்கிறது. இவர் திரும்பி வந்தவுடனே இவருடைய சகோதரர்கள்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்காக மனம் வருந்தி, ஐயோ நம்முடைய தந்தை இறந்து விட்டார், இனிமேல் தம்முடைய சகோதரர் அந்த பாவத்தின் பொருட்டு நம்மை தண்டிப்பார் என்று கலங்கி அவர்களிடம் மன்னிப்பை அவருடைய செய்தி வழியாக அனுப்புகிறார்கள். எங்களை மன்னித்து விடுக என்று சொல்லி அனுப்பும் பொழுது யோசேப்பு அவர்கள் முன்னாடி வந்து அழுது, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், உங்களை நான் காப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். கடைசியில் யோசேப்பும் அங்கேயே எகிப்திலே இறப்பதை நாம் பார்க்கிறோம். 110 வயதில் யோசேப்பு அந்த இடத்துல இறக்கிறார். அப்போது உங்களுடைய கடவுளும் எம்முடைய கடவுளும் ஆகிய ஆபிரகாமின் கடவுள் நமக்கு வாக்களித்த அந்த நாட்டுக்கு உங்களை கூட்டி சேர்ப்பார், அப்பொழுது என்னுடைய எலும்புகளையும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று வாக்குறுதி கொடுத்து அவர் இறப்பதை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதரமே, இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக நாமெல்லாம் இன்று நம்முடைய பெற்றோர்களோ உற்றார்களோ உறவினர்களோ இறந்து விட்டால் ஒரு நாளைக்கு கூட நம் வீட்டில் வைப்பதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்கிறோம், மன வருந்துகிறோம். ஆனால் அவர்களுடைய அந்த அனுபவத்தை புரிந்து கொண்டு 40 நாட்கள் அவரை பதப்படுத்துகிறார்கள், 70 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறார். அந்த நிகழ்வை நாம் உள்வாங்கி நம்முடைய முன்னோர்களை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். இரண்டாவது, அந்த பகைமை உணர்வை இதோ அவருடைய சகோதரர்கள் மனவருந்தியது போல நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராக செய்த சில பகைமை உணர்வுகளை மனவருந்தி மன்னிப்பை கேட்டவர்களாக இந்த அதிகாரத்துக்கு நாம் செவி மடுப்போம். அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையினுடைய முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே செய்தனர். இதற்கு 40 நாட்கள் தேவைப்பட்டன. ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய 40 நாட்கள் தேவைப்படும். எகிப்தியர் அவருக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். துக்க நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம், உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனுடைய செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள், என் தந்தை நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார். பார்வோன், நீ உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உன் தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றான். ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனுடைய அலுவலர், குடும்ப பெரியோர், எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர். யோசேப்பின் வீட்டார், அவர் சகோதரர், அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோசேன் அந்த பகுதியில் விட்டு சென்றனர். தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றனர். இப்படியாக மிகப்பெரிய பரிவாரம் அவரை புடை சூழ்ந்து சென்றது. அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற அந்த இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர். யோசேப்பு தம் தந்தைக்காக 7 நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார். அங்கே கானான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்து நடந்த அந்த புலம்பல் சடங்கை கண்டு, இது எகிப்தியரது
பெரும் துயர் புலம்பல் சடங்கு என்றனர். ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இப்படியாக அவருடைய புதல்வர் அவர்கள் கட்டளைப்படியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தனர். அவருடைய புதல்வர் அவரை கானான் நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்கபேலா என்ற நிலத்தில் இருந்த அந்த குகையில் அடக்கம் செய்தனர். இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற அந்த இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர். அப்பொழுது யோசேப்பினுடைய சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதை கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமையையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாய் பழி வாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்பிற்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர்: உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்து இழைக்கதன் மூலம் உண்டான அந்த குற்ற பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்பிற்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையினுடைய கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து நாங்களும் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்கள் உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையினுடைய வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயினுடைய மகன் மாக்கேரியின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார், அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.